ஹே ஆல், ஒரு சிலர் வந்துட்டு என்கிட்ட நேர்லேயும் சரி இல்லை ஒரு சில வீடியோ கீழே கமெண்ட்ஸ்லேயும் சரி ஹேர் க்ரோத் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்கல்ல. அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான ஒரு ரிப்ளை கொடுக்குறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். நமக்கு வந்து இப்போ ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணணும் அப்படின்னு நினச்சா வெறும் அரிசியை மட்டும் வச்சோ இல்லை ஒரு சிக்கனை மட்டும் வச்சோ நம்மளால் பிரியாணி பண்ண முடியுமா? கண்டிப்பாக பாசிபிளே கிடையாதுல்ல. லிட்டரலாக அதே மாதிரி தான் இந்த ஹேர் விஷயத்துலையுமே. ஒரே ஒரு டிப்பு வச்சோ இல்லை ஒரே ஒரு எண்ணெயோ இல்லை ஒரு ஹேர் பேக் மட்டும் வச்சோ நம்மளால் ஹேரை வளர்த்துறவே முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன். நம்ம வந்துட்டு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நம்ம ஹேரை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 டிப் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் வந்துட்டு க்ரோத் ஆகுறது நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம். ஆனால் அதை கண்டிப்பாக கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணோம். அதுதான் மேட்ரு. நம்மள யாருமே அதை பண்ணுறதே கிடையாது. என்னோட இன்க்ளூடிங் மை செல்ஃப் கூட அப்படி தான். ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சா அதை கண்டினியூஸாக பண்ணுறது கிடையாது. கண்டினியூவாக பண்ணோன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் என்ன ஏன்னு கேட்கலாம். முதல் விஷயம் ஃபுட்டு. ஸோ ஃபுட்டுன்னும் போது நல்லா தட்டில் நிறைய போட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது கிடையாது. நல்லா வந்துட்டு நட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்கள் சாப்பிட்றது. 2வது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு தான் வந்து இன்னொரு மேஜரான ரீசன் முடி கொட்டுறதுக்கும் முடி வளராமல் இருக்கிறதுக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்களே மண்டைக்கு எடுத்துக்காதன்னு. ஸோ மண்டைக்கு எடுத்துக்கிறதுனால தான் மண்டையில் பிரச்சனை வருது போல இருக்குது. அதை கம்மி பண்ணோன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். 3வது முக்கியமான விஷயம் இந்த வெளியில் பண்ணுற கேர். மசாஜாக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதாகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வெளியில் பண்ணுற கேர். இதை வந்து 3த்தையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம்னா நிஜமாகவே பயங்கர சேஞ்சஸ் தெரியும். கண்டினியூஸாக பண்ணுறது மட்டும்தான் மேட்டர். நம்மளுடைய சொன்ன மாதிரி கொஞ்சம் எஃபர்ட் தான் தேவை. கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி கண்டிப்பாக ஹேர் வந்து க்ரோத் பண்ணலாம். இன்னும் விசிபிளான சீக்கிரமான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் மெனக்கிடணும். லைக் இந்த மாதிரி ஹேருக்கு தேவையான ஜூஸ்லாம் குடிக்கிறது, அரைச்சி குடிக்கிறது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ண, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணோம்னா விசிபிளான ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கும்.